வெல்கம் டு Aaara Captures. நான் அன்பு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் செல்ஃபியை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த செல்ஃபிக்கு அடிக்டாக இருக்குது. அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்க வாழ்க்கையை எவ்வளோ தூரம் பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டே வந்திருக்கோம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேடியோவாக இருக்கட்டும், அடுத்து டிவியாக இருக்கட்டும், அடுத்து கலர் டிவி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம செல்ஃபி அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த செல்ஃபிக்கு காரணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல செல்ஃபியை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, செல்ஃபினால் நம்ம எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா, பெனிஃபிட்ஸ்ன்ட்டு அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பேசலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பசங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபோட்டோகிராஃபி கேமரா வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போ வந்து கெனான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு கேமரா வாங்கிடணும், எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய டூரிசம் போகும்போது அதை ஃபோட்டோ எடுத்து நிறைய பேருக்கு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை யங்ஸ்டர்ஸ்க்கு. ஆனால் இப்போ அந்த கேமரா அப்படிங்கிற விஷயம் நம்ம மொபைல்லேயே வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த விஷயம் அடிக்ஷனாக மாறி இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. முன்னாடி இந்த ஃபோட்டோகிராஃபி ஆசை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மாறி இந்த அடிக்ஷனாக மாறி இருக்குது. ஸோ இந்த அடிக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற விஷயத்த இப்போ புது ஷர்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை போட்டு செல்ஃபி எடுத்து ஐ ஆம் பாட் நியூ ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கு லைக்கு ஷேர் வரும். இந்த லைக் ஷேருக்கு அடிக்ஷன் ஆகி அதை ஒரு சோசியல் மீடியா அடிக்ஷன் சொல்லி அது தனியாக ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த செல்ஃபி அப்படிங்கிறதுல மட்டும் நிற்காமல் சோசியல் மீடியாவில் லைக் வாங்கணும், ஷேர் வாங்கணும், கமெண்ட்ஸ் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்களையும் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். முதல் முறையாக செல்ஃபி அப்படிங்கிற விஷயம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் நம்ம சினிமா டைலாக்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ போட்டுட்ருப்போம். பட் ஆனால் அதுக்காக கிடையாது. இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டேப் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ நீங்கள் 3 மணிக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 3 மணிக்கு நீங்கள் எந்த நிலமையில் இருந்தீங்க அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு தான் அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டேப் வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தாங்க. அதே விஷயம் தான் செல்ஃபியும். செல்ஃபி அப்படிங்கிற விஷயம் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையில் இந்த மனநிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செல்ஃபி எடுத்து நானே செல்ஃபி எடுத்து இப்போ நான் இந்த மோடில் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இந்த செல்ஃபி எடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்க என்னோட மோடு இப்படி இருக்கான், இவன் வந்து டென்ஷனாக இருக்கான், இவன் வந்து ஹாப்பியாக இருக்கான், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் முறையாக செல்ஃபி கொண்டு வரப்பட்டது. பொதுவாக செல்ஃபி அப்படிங்கிற விஷயம் ரெண்டு விஷயத்துக்காக தான் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். நான் வந்து ஃபீலிங் ஹாப்பி, நிறையா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் ஹாப்பி, ஃபீலிங் ஷேர்டு, இந்த மாதிரியான அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படுற செல்ஃபி நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, என்கிட்ட இது இருக்குது, நான் புதுசாக இது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத செல்ஃபி எடுத்து காமிக்கணும். நான் பிரியாணி சாப்பிட்றேன், அதை ஒரு செல்ஃபி எடுத்து பாடணும். இப்போ தான் நான் எந்திரிச்சேன், நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையும் செல்ஃபி எடுத்து போகிறாங்க சில பேர். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் செல்ஃபி எடுத்து போகிறாங்க. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஃபி எடுக்கிறவங்க தான் இப்போ அவைலபிளாக இருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். இந்த செல்ஃபினால் அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபி நீங்கள் எடுத்து போகிறனால உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடுமா, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட செல்ஃபியை நீங்கள் காலையில் வேலை கிளம்புறீங்க, நான் வேலை கிளம்பிட்டேன் அப்படின்னு செல்ஃபி எடுத்து போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே 4 லைக் விழுது அப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அப்பா நமக்கு 4 லைக் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் வேலைக்கு போவீங்க. இப்போ உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னா, உங்களோட மூட் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சேடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறீங்க. அப்போ 4 பேர் லைக் பண்ணும்போது உங்களோட ஷேர்னஸ் வந்து ஹாப்பினஸ்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மைண்டோட மோடு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃபி எடுத்து நீங்கள் போட்டு வந்து ஒர்க்கில் உட்காந்து ஒர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அதில் லைக் வந்திருக்கா, ஷேர் வந்திருக்கா, நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எவனா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இதை பார்க்குறக்காகவே அடிக்கடி நீங்கள் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பீங்க. இது வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை வேலையே செய்ய விடாது. அந்த வேலையை செய்ய விடாமல் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணோமே, அது என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அவனால் லைக் பண்ணியிருக்காங்களா இப்படின்னு சொல்லி திருப்பி அதை எடுத்து நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் ஆனால் நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் ஃபோட்டோவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த கேர்ள்ஸ் ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக நன்று அப்படின்னு. இப்போ டிக்டாக்னு நிறைய வந்துச்சு, அங்கே வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா ஒன்றும் முடியாது போல், நமக்கு பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கே. அந்த லெவலுக்கு ஆகி போச்சு சோசியல் மீடியா, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயம். ஸோ தயவுசெய்து நீங்கள் கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தங்கச்சி அக்கா அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களோட ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இதனால் ஃப்யூச்சரில் நிறைய பாதிப்புகள் வரும். அவங்களோட வாழ்க்கைக்கும் சரி, அவங்களோட ஃப்யூச்சருக்கும் சரி நிறைய பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன்.
அப்புறம் என்ன அப்படின்னா நிறைய மவுண்டைன் ஏரியாஸாக இருக்கட்டும், டூரிஸ்ட் பிளேஸஸாக இருக்கட்டும், நான் செல்ஃபி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே விழுந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்த செல்ஃபினால். நான் வந்து மலைக்கு மேலே நின்று இந்த பாறை மேலே ஏறி நின்று நான் செல்ஃபி எடுக்க போகிறேன், இதிலேருந்து நான் சாஞ்சு நின்று செல்ஃபி எடுக்க போகிறேன், இப்படிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அங்கே வந்து நிறைய பேர் வந்து டெத் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னேன். இந்த டெத்ஸ்லாம் அதிகமாக தான் நோ செல்ஃபி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நோ செல்ஃபி ஜோன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் செல்ஃபி யாருமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இடத்துல பரவி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செல்ஃபினால் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த செல்ஃபி அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துருங்க. எங்கெங்கே செல்ஃபி எடுக்கணுமோ அங்கே மட்டும் எடுங்க, எங்கெங்கே போஸ்ட் பண்ணணுமோ அங்கே மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தை நம்ம போஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே இந்த பிரியாணி அதெல்லாம் 4 பேர் காட்டி நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம குறைச்சிக்கிறது மிக நன்று அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்தது, இப்போ ஒன்று நடக்குது. மேபி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ இருந்துச்சு. ரேடியோ அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்டில் இருக்காது, யாராவது ஒரு வீட்டில் இருக்கும். அவங்க வீட்டில் எல்லோரும் வந்து ரேடியோ கேட்டு போவாங்க. இந்த ஒளியும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் போடுவாங்க. அடுத்து டிவி வந்தது. டிவி வந்து நிறைய சேனல்ஸ் ஆரம்பித்தாங்க. அந்த சேனல் வந்து எப்படின்னா அதுவுமே நிறைய பேரோட வீட்டில் இருக்காது, கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து டிவிலாம் கொடுத்தாங்க. டிவிலாம் கொடுத்தோடனே எல்லார் வீட்லேயும் டிவி ஆயிடுச்சு. இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யூடியூப்னு ஒன்று வந்தது. யூடியூப்னு ஒன்று வந்தோடனே நம்ம டிவி எல்லாத்தையும் மறந்துட்டோம், இங்கே வந்துட்டோம். ஆனால் இந்த எல்லா டிஜிட்டல் ரெவல்யூஷன்லையுமே மிகப்பெரிய ப்ளஸ் இருக்குது, மிகப்பெரிய மைனஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ப்ளஸ் அப்படிங்கிற விஷயத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன் வழியே செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாக நடத்த முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தயவு செய்து அந்த செல்ஃபி அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி செல்ஃபி நாளைக்கு வேறு ஒன்று வரும். ஏதாவது இது எப்படி கையை வச்சு எடுத்தாலும் எடுப்பாங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன் ஃபியூச்சரில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் எப்படி இருக்குது, அதோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடத்தினா அது வந்து நம்மளோட வாழ்க்கையை கரெக்டான வழியில் கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த செல்ஃபியை பற்றி முடிஞ்ச வரையும் நான் ட்ரேஸ் பண்ணி, நான் படித்து நிறைய புக்ஸ் படித்து நிறைய வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணி முடிஞ்ச வரையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ நம்ம பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் ஒரு வீடியோவை பண்ணுங்கள் உங்களோட யூடியூப் சேனலில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆரா கேப்சர்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.